ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபியிலேருந்து ஜாப் வேகன்சி வந்திருக்கு. எனி டிகிரி முடித்த ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற பேங்க் எக்ஸாம்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகிறது அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. அதை கிளியர் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வந்து ப்ளேஸ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த பேங்க்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இயர் 26 to 27க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. கண்டிப்பாக ஐஓபி பேங்க் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 250 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 100 வேகன்சிஸ் இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 8/8 நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது 24 ஆகஸ்ட் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்டேட் வைஸ் வேகன்சி சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னென்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்க பேங்க்ஸில் தான் வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்துட்டு இந்த 250 வேகன்சிஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 100 வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர்னு தனித்தனியாக கேட்டகரி வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை மினிமமாக 20 வயசுலேருந்து மேக்ஸிமமாக 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி எந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து கேட்கவே இல்லை. ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு. எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸர்வஸ்மேன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். அதுக்கான சேலரி வந்துட்டு பேசிக் பே 48,000 சொல்லியிருக்காங்க. 48,480. இது வந்து பேசிக் பே மட்டும்தான். அது போக டியர் அலவன்சஸ், ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ், எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கான மந்த்லி சேலரி ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்துட்டு 65,000 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொபேஷன் பீரியடு. பொதுவாகவே எந்த பேங்க்ஸ்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் டைம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் கொடுப்பாங்க. இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பாண்ட் இருக்குது. அதாவது பர்டிகுலர் பீரியட் 3 இயர்ஸ் வரைக்கும் மினிமமாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா 2 lakh வந்துட்டு பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் கிளியர் ஆகிறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ இந்த 4 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 140 கொஷின்ஸு, 200 மார்க்ஸ்க்கு வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் இருக்குது. 3 ஹவர்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் டைமு. மீடியம் ஆஃப் எக்ஸாம், அதாவது நீங்கள் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ரெண்டில் எந்த லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. அதாவது 1/4 0.25 மார்க்ஸ் வந்துட்டு ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் கிளியர் ஆகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கீங்கன்றதுக்கான டெஸ்ட்டு தான் அது. அதில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போனீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ. உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 80:20 ரேஷியோ. அதாவது 80 வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காது. பர்சனல் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து 20க்கும். ஸோ டோட்டலாக 80:20ன்ற ரேஷியோவில் வந்துட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அந்த டாப்பிக்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நான் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே நம்மளோட நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு கெரியர் பேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 175 rupees வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி கீழே வரீங்க அப்படின்னா 850 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டுமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பண்ணிக்கலாம். ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். பிஃபோர் அப்ளைங் ஆன்லைன், அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதோட சென்டிமீட்டர் எவ்வளோ,
அதோட கேபி சைஸ் என்ன, பிக்சல் சைஸ் என்ன, எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுபடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எழுத போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான சென்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர்னு இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளை லிங்க்கு எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அதில் போய் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.